Hi viewers, this is Abdul Rahman. Welcome to my YouTube channel. ஸோ இது என்னோட செகண்ட் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம எப்படி 2012 ஓஎஸ் வந்து லோட் பண்ணுறது அப்படிங்கிறது, இன்ஸ்டலேஷன் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தோம். இப்போது எப்படி 2012 சர்வரை ஆக்டிவ் டைரக்டரி டிசி டொமைன் கண்ட்ரோலாக ப்ரொமோட் பண்ணுறதுங்கிறது இன்றைக்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ today we are going to see how to install Windows Server 2012 R2 domain controller. ஓகேங்களா? ஸோ பிஃபோர் இன்ஸ்டலேஷன் ப்ரொசீட் பண்ணுறது முன்னாடி few things we just need to know about. ஸோ டொமைன் கண்ட்ரோலர்னா என்ன, ஆக்டிவ் டைரக்டரினா என்ன, ஸோ ஏடி இன்டகிரேட்டட் டிஎன்எஸ்னா என்ன, கர்ப்ரோஸ்னா என்ன அப்படிங்கிறது பேசிக் லெவலில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆக்டிவ் டைரக்டரி அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியில் வந்து 8 to 10 மெம்பர்ஸ் இருக்காங்க வச்சுக்கோங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு 10 மிஷின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்க, நீங்கள் தான் அட்மினிஸ்ட்ரேட்டரு. ஸோ நீங்கள் வந்து ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஒவ்வொரு மெஷின்லேயும் போயிட்டு லாகின் பண்ணி உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு ஃபோல்டர் பர்மிஷன் தரணுனால கூட இண்டிவிஜுவல் மெஷின்ஸ்க்கு போயிட்டு அவங்களோட மெஷின்ஸ்க்கு போயிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதை வந்து மிட்டிகேட் பண்ணுறதுக்கு தான் ஆக்டிவ் டைரக்டரிங்கிற ஆப்ஷன்ஸ் ஃபீச்சர்ஸை வந்து மைக்ரோசாஃப்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. இது என்ன அப்படின்னா பேசிக்காக இட் இஸ் சென்ட்ரலைஸ்டாக ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யூசர்ஸ் கம்ப்யூட்டர் எனி ஆப்ஜெக்ட் விச் இஸ் கிரியேட்டட் இன்சைட் தி ஆக்டிவ் டைரக்டரி கேன் பி கண்ட்ரோல் சென்ட்ரலைஸ்டு. ஓகேங்களா? ஸோ டேட்டாபேஸோட ஆக்டிவ் டைரக்டரியோட டேட்டாபேஸ் நேம் என்னென்னா NTDS.gitன்னு இருக்கும். ஸோ லொக்கேஷன் வந்து சிஸ்டம் ரூட்டில் NTDS ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். ஸோ டொமைன் கண்ட்ரோலர் வந்து நத்திங் பட் ஆக்டிவ் டைரக்டரி domain services feature install ஆயிருந்தது அப்படின்னா by default we can call it as domain controller. So active LDAP, it's a service responsible for keeping track of what is on the network. So DNS nothing but conversion, just a host nameலேருந்து IP addressக்கு ரிசால்வ் பண்ணி தரும். ஸோ அதுக்காக தான் வந்து டிஎன்எஸ் வந்து யூஸ் ஆகுது. கர்ப்ரோஸ் ஆத்தென்டிகேஷன் வந்து நத்திங் பட் நீங்கள் யூஸ் பண்ணுற ஆக்டிவ் டைரக்டரியில் யூஸ் பண்ணுற யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் வந்து ஸோ நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஸோ எப்படி ஆத்தென்டிகேஷன் நடக்குதுன்னா கெப்ரோஸ் ஆத்தென்டிகேஷன் மெத்தடில் தான் வந்து நீங்கள் எல்லா டொமைனில் இருக்கிற அதர் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லா சர்வர்ஸ்க்கும் வந்து யூஸிங் திஸ் இது மூலியமாக தான் நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ஏடிடிஎஸ் இன்ஸ்டலேஷன் டொமைன் கண்ட்ரோலராக ப்ரொமோட் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஒரு ஐபி ஸ்டாட்டிக்காக வந்து அசைன் பண்ணணும். ஸோ எப்பயுமே வந்து டொமைன் கண்ட்ரோலில் வந்து டிஹெச்சிபியில் கான்ஃபிகர் பண்ணிங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி டைம் நீங்கள் டிஃப்ரெண்ட் ஐபிஸ் வந்து கொண்டுட்டு வந்துட்டு இருக்க முடியாது. ஸோ ஐபி அட்ரஸ் வந்து ஸ்டாட்டிக்காக அசைன் பண்ணணும். கம்ப்யூட்டர் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு ரீபூட் பண்ணணும். ஏடிடிஎஸ் ஃபீச்சர் இன்ஸ்டால் பண்ணணும். அப்புறமா சர்வரை வந்து டிசியாக ப்ரொமோட் பண்ணணும் வித் த டொமைன் ப்ராப்பர் டொமைன் நேம். ஓகேங்களா? ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட் டைம் உங்களுக்கு நான் வந்து காமிச்சிருப்பேன் ஸோ எப்படி வந்து சர்வர் 2012 வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத. இப்போது அந்த சர்வரில் இப்போ நான் லாகின் பண்ணுறேன் 2012 சர்வரை. ஸோ கம்ப்யூட்டர் நேம் வந்து பை டிஃபால்ட்டாக க்ரியேட் ஆகிருக்கு win-fag சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நேம் செலக்ட் பண்ணிடலாம் டிசிக்கு. ஸோ நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு என்ன நேம் கொடுக்கலாம் அப்படின்னா சிஸ்டம் இதில் போயிட்டு சிஸ்டமில் கம்ப்யூட்டர் நேமில் சேஞ்ச் செட்டிங்ஸ் கொடுங்க. சேஞ்ச் செட்டிங்ஸ் கொடுத்தீங்கன்னா சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸில் டு ரீநேம் திஸ் கம்ப்யூட்டர் ஆர் சேஞ்ச் திஸ் டொமைன் நேம் ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணுங்கள். DC-W 2012-01 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே கொடுங்க. ஓகே க்ளோஸ், ரீஸ்டார்ட் நவ். ஓகே ஆயிடுச்சு.
ஸோ லாகின் பண்ணுங்க. சவுண்ட் கார்டு இதெல்லாம் மோஸ்ட்லி தேவையில்லை, ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஓகே, பவர் ஆஃப் பண்ணிட்டு பண்ணோம், ஏன்னா ரன்னிங்கில் இருக்க முடியும். ஸோ அது அப்புறமா பார்க்கலாம். என்ன பண்ணணும்னா, ஸோ சர்வர் நேம், லோக்கல் சர்வர் நேம் வந்து இப்போ நம்ம இனிஷியலாக சேஞ்ச் பண்ணிட்டோம். இதை வந்து ஈஸியாக ப்ரொமோட் பண்ணணும். ஸோ ஏடி பீசஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ சர்வர் மேனேஜரில் அது போகிறதுக்கு முன்னாடி ஸோ டிசியாக ப்ரொமோட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம நிக் கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணிடலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் நெட்வொர்க் அண்ட் ஷேரிங் சென்டர் போங்க. சேஞ்ச் அடாப்டர் செட்டிங். ஸோ அதில் ஈத்தர்நெட் 0 இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. IPv4 வெர்ஷன். ஸோ பை டிஃபால்ட் டிஎஸ்சிபி அசைன் ஆகிருக்கும். ஸோ யூஸ் ஐபி அட்ரஸ் அப்படின்னு டிஃபால்ட் நீங்கள் கொடுங்க. நான் என்ன கொடுக்குறேன், 1005. ஓகே. ஸோ டிஎன்எஸ் சர்வர் நத்திங் பட் சேம் தான். சேம் சர்வரே வந்து நான் டிஎன்எஸ் சர்வராக நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் சேம் ஐபி அட்ரஸ் தரணும். ஓகே, க்ளோஸ் பண்ணுங்க. ஸோ ஐபி செக் பண்ணிடலாம். ஓகேவா, கொடுத்துட்டோம் கரெக்டாக. ஸோ ஹோஸ்ட் நேம் சேஞ்ச் ஆகிடுச்சா செக் பண்ணிடலாம். அதுவும் வந்து பவர் ஷெல்லில் செக் பண்ணிடலாம். ஓகே, ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் போங்க. போய் நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ ரோல் பேஸ்ட் ஆர் ஃபீச்சர் பேஸ்ட் இன்ஸ்டலேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிகர் பண்ண ஐபி அட்ரஸ் வந்துச்சா, மேனுவலாக கான்ஃபிகர் பண்ண ஐபி அட்ரஸ். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாட்டிக் ஐபி கொடுத்துருவோம். இங்கே ரோல்ஸில் வந்து யூ நீட் டு செலக்ட் ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டிஎன்எஸ் சர்வர். ஸோ இதுவே டிஎன்எஸ் சர்வர் ஆக்ட் ஆக போகுது, அதுதான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ ஆக்டிவ் டைரக்டரி இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்னதுன்னா, டிஎன்எஸ் வந்து இன்டகிரேட்டடாக இருக்கணும். ஸோ டிஎன்எஸும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ ஃபீச்சர்ஸில் நீங்கள் எதுவும் செலக்ட் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் ஜஸ்ட் இன்ஸ்டால் கொடுங்க. ரீஸ்டார் த டெஸ்டினேஷன் சர்வர் ஆட்டோமேட்டிக் இஃப் ரெக்வயர்ட். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு எஸ் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுங்க. ஸோ இங்கே நீங்கள் இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் ஆகுது, அந்த ஃபீச்சர் இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் ஆகுறது இங்கே பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணியாச்சு, கம்ப்யூட்டர் நேம் ரீநேம் பண்ணி ரீபூட் பண்ணியாச்சு. ஸோ இந்த தேர்ட் ஸ்டெப்பில் இருக்கோம். ஸோ ஏடிடிஎஸ் இன்ஸ்டலேஷன் போயிட்டுருக்கு இப்போ. ஸோ ஆல்மோஸ்ட் கோயிங் டு பி கம்ப்ளீட்டட். யா, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே என்ன கேட்குது அப்படின்னா, அடிஷ்னல் ஸ்டெப்ஸ். இந்த ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீஸை வந்து இந்த சர்வர் வந்து ப்ரொமோட் பண்ணணும், டொமைன் கண்ட்ரோலர் ப்ரொமோட் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் கான்ஃபிகரேஷன் விசார்டு அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய இது வந்து ஆட் ஏ நியூ ஃபாரஸ்ட். ஸோ இது வெரி ஃபர்ஸ்ட் டொமைன். ஸோ this is the very first forest and very first domain we are going to create. That's why you need to select a
ஆட் ஏ நியூ ஃபாரஸ்ட். ஸோ ஆல்ரெடி டொமைன் இருந்தது அப்படின்னா அதில் ஒரு ஃபாரஸ்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா அப்போது இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோம். நியூ டொமைன் டு அன் எக்ஸிஸ்டிங் ஃபாரஸ்ட்னா ஆல்ரெடி ஒரு டொமைன் கண்ட்ரோல் இருக்குது, அதில் வந்து ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் டொமைன் இருக்குது, அதில் ஒரு நியூ டிசி வந்து ப்ரொமோட் பண்ணிங்கன்னா இது நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஆட் நியூ டொமைன் டு தி ஃபாரஸ்ட்டில் வந்து நீங்கள் நியூ டொமைன் ஆட் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோம். ஸோ இப்போது நான் தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன், வெரி நியூ ஃபர்ஸ்ட் டிசி. ஸோ அதனால் ரூட் டொமைன் நேம் வந்து கொடுக்கணும். நான் என்ன cloud.com. ஓகே, ஸோ இதான் என்னோட டொமைன் நேம் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இங்கே ஃபங்க்ஷனல் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஃபாரஸ்ட்க்கும் ரூட் டொமைனுக்கும் செலக்ட் பண்ணும், ஃபாரஸ்ட் அண்ட் டொமைன். ஸோ 2012 அப்படிங்கிறத நான் இங்கே மென்ஷன் பண்ணிட்டேன்னா, ஸோ இப்போ 2008 அப்படிங்கிற சர்வர் 2008 சர்வர் நான் உள்ளே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா என்னால் எடுத்துகிட்டு வர முடியாது. அதுவே நான் ஃபாரஸ்ட் லெவலில் ஃபங்க்ஷனல் லெவலில் வந்து 2008 அப்படிங்கிறத வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஃபியூச்சரில் ஐ கேன் ஏபிள் டு ஆட் 2008 சர்வர். ஸோ அதுக்காக ஆப்ஷன் தான் ஃபாரஸ்ட் ஃபங்க்ஷனல் லெவல் வந்து அண்ட் டொமைன் ஃபங்க்ஷனல் லெவல் இருக்கும். பை டிஃபால்ட் 2012 நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த சர்வர் வந்து டிஎன்எஸ் சர்வர் ப்ளஸ் குளோபல் கேட்டலாகாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டைரக்டரி சர்வீசஸ் ரெஸ்டோர் மோட். ஸோ இது வந்து ஒன் டைம் பாஸ்வேர்டு தான் நம்ம செட் பண்ணணும். இது எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு சம் யூசர்ஸ் வந்து அன்னோயிங்லி டெலிட் பண்ணிட்டீங்க, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டெலிட் பண்ணிட்டீங்க, இல்லைனா ஓயூவே டெலிட் ஆயிடுச்சு, ரெக்கவர் பண்ண முடியல, இன் சம் கேஸ் ஏதோ ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஏடி வந்து ரெஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இந்த பேக்கப்பில் இருந்து அப்போது இந்த டிஎஸ்ஆர்எம் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அது வந்து ஒன் டைம் பாஸ்வேர்டு, பட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதை நான் செட் பண்ணிடுறேன். ஸோ செட் பண்ணிட்டேன் பாஸ்வேர்ட். நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இது நெட்பயாஸ் டொமைன் நேம் வந்து காட்டும். ஸோ ரான் கிளவுட் அப்படிங்கிறது என்னோட நெட்பயாஸ் டொமைன் நேம். அதுவே வந்து ஃபுல்லி குவாலிஃபைட் டொமைன் நேம் அப்படின்னா rancloud.comனு வரும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜில் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ அதுதான். ஸோ நெட்பயாஸ் நேம்ங்கிறது rancloud அப்படின்னு வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இப்போ வந்து ஏடி லொக்கேஷன், உங்களோட ஏடி வந்து டேட்டாபேஸ் வந்து எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறத வந்து லொக்கேஷன்ஸ் வந்து மென்ஷன் ஆகுது. 3 லொக்கேஷன் ஃபஸ்ட்டு காட்டுது. ஒன்று டேட்டாபேஸ்க்கு NTDS.data ஆல்ரெடி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ ரிலேட்டட் லாக் ஃபைல்ஸ் எவ்ரிதிங் வில் பி சேவ்ட் அண்டர் திஸ் லொக்கேஷன். நெக்ஸ்ட்டு வந்து சிஸ்வால் ஃபோல்டர். இதில் என்னென்ன இருக்கும்னா, ஸோ நத்திங் பட் பாலிசிஸ், குரூப் பாலிசிஸ், ஆப்ஜெக்ட் குரூப் பாலிசிஸ் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு இதில் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இது வந்து உங்களோட ஓவரால் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத இங்கே வந்து உங்களுக்கு மென்ஷன் ஆகும். ஓகேங்களா? இதுக்கு ஸ்கிரிப்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வியூ ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் இந்த மாதிரி இன்ஸ்டலேஷன் வந்து மேனுவலாக பண்ண வேணாம், ஸ்ட்ரெயிட் நான் பவர் ஷெல்லை இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த கமாண்டை வந்து நீங்கள் பவர் ஷெல் அட்மினிஸ்ட்ரேட்டர் மோடில் ரன் பண்ணி இதை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு விண்டோஸ் 2012 சர்வர் வந்து ஈஸியாக ப்ரொமோட் பண்ணி உங்களுக்கு வந்துடும். ஸோ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ டெஸ்க்டாப் சி லொக்கேஷன். ஓகே, சேவ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. ப்ரீ ரெக்வசிட்ஸ் வந்து செக் பண்ணும்.
ஒரு இந்த ஏடி சர்வீஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீ ரெக்வஸ்டஸ் வந்து செக் பண்ணணும். ஓகே, ஸோ ஆல் ப்ரீ ரெக்வஸ்ட் செக்ஸ் பாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி, கிளிக் இன்ஸ்டால். ஃபியூ வார்னிங்ஸ் இருக்கும், ஸோ இது நீங்கள் ஒமிட் பண்ணிடலாம், இக்னோர் பண்ணலாம் வார்னிங்கை. ஸோ கிளிக் இன்ஸ்டால் டு பிகின் இன்ஸ்டலேஷன், ஜஸ்ட் இன்ஸ்டலேஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ டிபெண்டிங் அப்பான் த மெஷின் ரிசோர்ஸ் எவ்வளோ அலோகேட் ஆகிருக்கோ, டிபெண்ட் அப்பான் தட் இன்ஸ்டலேஷன் டைம் எடுக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லெட்ஸ் சி எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே ப்ரோக்ரஸ் உங்களுக்கு காட்டும் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிச்சு. திஸ் கம்ப்யூட்டர் இஸ் பீயிங் ரீஸ்டார்டட் பிகாஸ் ஆக்டிவேட் டொமைன் சர்வீஸ் வாஸ் இன்ஸ்டால். க்ளோஸ் பண்ணுங்கள், ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, சர்வர் இப்போது ரீபூட் ஆகி அப் ஆகிடுச்சு. ஸோ லாகின் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ரான் கிளவுட் என்னோட டொமைனோட நேம் வந்துச்சு பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ என்னோடய கம்ப்யூட்டர் நேம், என்னோட டொமைன் நேம் roncloud.com. ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஐபி அட்ரஸ் 10.0.0.5 ஓகேங்களா. ஸோ டொமைனில் என்னோடது ஆட் ஆயிடுச்சு. ஸோ ஏடி இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டூல்ஸில் ஆக்டிவ் டைரக்டரி, சைட்ஸ் அண்ட் சர்வீசஸ், சைட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட சைட் நேம் பார்ப்போம். என்டிடிஎஸ் செட்டிங்ஸ் இருக்கா, என்டிடிஎஸ் செட்டிங்ஸ், இது என்னோட டொமைன் கண்ட்ரோலர் செட்டிங்ஸ் இருக்குது பாருங்கள். டிஃபால்ட் சைட் நேம் காட்டுதுங்களா. ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டலேஷன் எந்த சர்வர் காட்டுது பார்த்தீங்களா. சேஞ்ச் டொமைன் கண்ட்ரோலர் உங்களுக்கு தெரியும். டொமைன் கண்ட்ரோலர் நேம் இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். dc-w2012-01.roncloud.com. So by default this is a global catalog first site. ஸோ சைட் நேம் வந்து நீங்கள் இங்கே ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ இந்தியா அப்படின்ட்டு நான் கொடுத்துட்றேன் என்னோடய டிஃபால்ட்டாக சைட்டை. ஸோ வேறு என்ன செக் பண்ணலாம். ஆக்டிவ் டைரக்டரி யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ், இது ஒன் ஆஃப் த திங் நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஒன்ஸ் இந்த ஃபீச்சர் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரி யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸில் இங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களோட டொமைன் நேமு ப்ளஸ் டொமைன் கண்ட்ரோலர். ஓகே, இங்கே தெரிஞ்சுங்களா, டொமைன் கண்ட்ரோலர் வெரி ஃபஸ்ட் டொமைன் உங்களோட சர்வர் டிசி காட்டுதுங்களா. சைட் அங்கே நாங்கள் சேஞ்ச் பண்ணோம்ல, சைட்டு நேம் இந்தியான்ட்டு இங்கே சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இங்கே வந்து உங்களோட ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணிக்கலாம். யூசர்ஸ், ஒர்க் ஸ்டேஷன்ஸ் என்னென்ன ஆட் பண்ணுமோ எல்லாமே வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் ஒரு ஃபஸ்ட்
ஸோ இதான் செக் பண்ணோம். இன்னொன்று ஏடி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா பண்ணிங்கன்னா ஒரு 5 ரோல்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும், எஃப்எஸ்எம்ஓ ரோல்ஸ். அது மட்டும் நீங்கள் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 5 ரோல்ஸ் இருந்தது இந்த சர்வர்னா யூஆர் கம்ப்ளீட்லி இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அர்த்தம். இன்னொன்று செக் பண்ணோம், டிஎன்எஸ் இருக்கா பாருங்கள், டிஎன்எஸ் இருக்கா. ஸோ டிஎன்எஸ் நேமு ஃபார்வர்ட் லுக்அப் ஜானில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் cloud name. ஸோ வெரி ஃபர்ஸ்ட் டொமைன் நேம், உங்களோட டொமைன், ஸோ அதோட ஹோஸ்ட் அட்ரஸ், உங்களோட ஐபி அட்ரஸ் எல்லாமே அந்த டிஎன்எஸ் ஐபி சொல்லியிருந்தால டிஎன்எஸ்னால் என்னன்னு. ஸோ ஹோஸ்ட் டு ஐபி அட்ரஸ் ரெசல்யூஷன் பண்ணுறதுக்கு தான், ரிசால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் டிஎன்எஸ். ஸோ இங்கே உங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஏதாவது கிளைண்ட் கம்ப்யூட்டர் நீங்கள் இங்கே ஆட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு டிசியை வந்து இது கூட மெம்பராக ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டொமைனோட, ஸோ எல்லா டிஎன்எஸ் என்ட்ரிஸ் ஐபி அட்ரஸ், அதோட ஐபி அட்ரஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து லிஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா, டிஎன்எஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டு. ஸோ ஃபீச்சர்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஃபைனலாக எஃப்எஸ்எம் ரூல்ஸ்னு ஒன்று சொல்லியிருந்தேன், அது வந்து நீங்கள் போங்க, இங்கே போயிட்டு மேனுவலாகவும் ஜியோலையும் செக் பண்ணலாம், இதுலேயும் செக் பண்ணலாம். பவர் ஷெல் கமாண்டில் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த 5 ரோல்ஸும் உங்களுக்கு வந்து இப்போது டிஸ்பிளே ஆகணும். வருதுங்களா. ஸோ என்னென்ன 5 ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன்ஸ் ஸ்கீமா மாஸ்டர், டொமைன் நேமிங் மாஸ்டர், பிடிசி, டேட் பூல் மேனேஜர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாஸ்டர். ஸோ 5 ரோலுமே வந்து இருக்கா. ஸோ யூ ஆர் கம்ப்ளீட்லி டன் வித் யுவர் ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டலேஷன். ஸோ டிசி டொமைன் கண்ட்ரோலர் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இதில் வந்து நம்ம ஹவு டு இன்ஸ்டால் டிசி வந்து ஆக்டிவ் டைரக்டரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துட்டோம். ஸோ மை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு கிளைண்ட்டு இல்லைனா ஒரு சர்வர் வந்து எப்படி நீங்கள் வந்து மெம்பராக ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது queries இருந்தால் எனக்கு எழுதுங்க. இன்னும் எனிதிங் நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நான் அதையும் சஜஸ்ட் பண்ணுங்கள், நான் அதை எடுத்துக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.